ஹாய் ட்ரேடர்ஸ், நேற்று வீடியோவில் இந்த ஃப்ளாக் புல் பேட்டர்ன் பிரேக் ஆகி மேலே போகும் அப்படின்றது சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அது வந்து நடக்கலை. அது நடக்கலையே தவிர ஆனால் அந்த வியூவில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அது ஒருவேளை நாளைக்கோ இல்லை டே ஆஃப்டர் டுமாரோ தேர்ஸ்டேவோ கூட அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேரிஷ் வியூ எதுவும் இல்லை. நம்ம வந்து இந்த மண்டேவே எதிர்பார்த்த 22,353 பிரேக் ஆகி இங்கே வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட்டை ப்ரீவியஸ் சப்போர்ட் 22,295 இன்ட்ராடேல நிஃப்டியில் வந்து போச்சு. இது நிஃப்டியில் மட்டும்தான் இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டவுன் மூவ் இருந்தது. அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. இது எதனால் அப்படின்னா ரிலையன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த 3 பேர் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இன்ட்ராடேல வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் ஃபால் ஆனாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மூமெண்ட் வந்து நிஃப்டியில் இருந்தது. பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியில் உங்களுக்கு கிளியராக தெரியும். அதில் வந்து மேபி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லோவே ஃபார்ம் ஆகல. ஐ திங்க் அவங்க வந்து ஓவராலாக ஃபுல் டேவே வந்து மேலே தான் இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் க்ளோசிங் பேசிஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நேற்று எங்கே முடிஞ்சிச்சோ அதே இடத்துல திரும்ப வந்து நின்று இருக்கு. ஸோ அதனால் வந்து இது வந்து ப்ராபப்ளி இந்த இடத்த பிரேக் பண்ணி இந்த 22,556 அடுத்த கட்டத்தில் வந்து டாப் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2 நாள் இருக்குது, அதில் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை படி பார்த்தா 22,200 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ நியர்பையில் வந்து எங்கேயுமே சொல்கிற அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலை. அதாவது காலை வந்து செல் பண்ணி பெருசாக வந்து ஒரு வால்யூம் வந்து எதுவும் இல்லை. ஸோ 22,200 வந்து இப்போதைக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அது இன்னும் 2 டேஸில் மேபி ஓவர் நைட்டில் எந்த நெகட்டிவும் நடக்கலைன்னா அது பிரேக் ஆகாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். 3 வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம், இந்த இடம் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 295 வரைக்கும் வந்து இன்ட்ராடே ட்ரேட் எடுத்திருந்தோம். அந்த நேரத்தில் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இன்றைக்கி நல்லாவே கரைஞ்சிது. விக்ஸ் குறைஞ்சதுனால ஈவன் தோ இந்த ட்ராவல்லையே 22,400 கால் வந்து 128லேருந்து ஆல்மோஸ்ட் 85 வரைக்கும் வந்து வந்தது. பொதுவாக வந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி இந்த இன்பிட்வீன் ட்ராவலே இருந்தது. பட் ஆனால் என்ன தான் அந்த லோ ஃபார்ம் ஆனாலும் ஆல்மோஸ்ட் வந்து எங்கே ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல வந்து ரெக்கவரி ஆகிடுச்சு. பட் நம்ம இந்த ஒரு லெவல் மட்டும் ஒரு ட்ரேடை வந்து நம்ம குரூப்பில் இது தான் எடுத்தோம், இதை அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த லெவல் ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்றது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நான் அதான் சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் பண்ணதுலேருந்து அந்த லோவே ஃபார்ம் ஆகலை. அது வந்து ஃபுல் டே வந்து நல்லா புல்லிஷாக தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி வந்து உங்களுக்கு புல்லிஷ் வியூவில் தான் இருந்தது. ஸோ ஃபின் நிஃப்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆரம்பித்து க்ளோசிங்கும் பார்த்திங்கன்னா ஒன்று தான். நடுவில் மட்டும் இந்த இன்ட்ராடே வாலட்டிலிட்டி இருந்தது காட்டோன்னா இன்றைக்கி ஃபின் நிஃப்டியில் ஏன் டவுன் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒன்லி நிஃப்டியில் மட்டும் இருந்ததுன்றதுக்கு தான். அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி தான் 2 பேருமே வந்து நெட் பையரில் வந்திருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து டிஐ வந்து 1800 நல்ல வால்யூம். பட் எஃப்ஐக்கு 500ன்றது வரைக்கும் ஒரு மைல்டு சப்போர்ட் தான். ஸோ டோட்டல் நெட் எல்லாமே பையரு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா புட் சைடு தான் வந்து சப்போர்ட்டில் இருக்குது.